ஆடு வளர்ப்பது என்பது மிக குறைவான முதலீடு, அதிக லாபம் தரக்கூடிய தொழிலு. இந்த திட்டமிட பிளான் உங்கள்ட்ட இருந்ததுன்னா, நீங்களும் பல லட்சம் சம்பாதிக்கலாம். பல லட்சம் சம்பாதிக்க நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். மறக்காம நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 7 வகையான வழிமுறையில் நம்ம இந்த வீடியோ சொல்ல போகிறோம். அந்த 7 வகையான வழிமுறை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக நீங்களும் பல லட்சம் சம்பாதிக்கலாம். முறையான திட்டமிடுதல் மற்றும் பயிற்சி கொடுக்கணும், தெளிவாக கொடுக்கணும். 2வது பறன் மேல ஆடு வளர்ப்பாங்கல்ல, 2வது பாயிண்ட் அது. 3வது பாயிண்ட் தீவனம் மேலாண்மை. 70% தீவனம் செலவு மிச்சப்படுத்தும். 4வது பாயிண்ட் இனப்பெருக்கம் மற்றும் பராமரிப்பு மேலாண்மை. லாப கணக்கு. உதாரணம் 20 பெண்ணாடு பிளஸ் ஒரு ஆணாடு. 6வது பாயிண்ட் தான் முக்கியமானது, நோய் மேலாண்மை. நோய்களை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி போடுவாங்கல்ல கவர்மெண்ட்லேருந்து, இதுதான் முக்கியமானது. ஆடு குட்டிகளை இறக்கிறத தடுத்தாலே நம்ம பல லட்சம் நஷ்டத்தை ஃபஸ்ட்டு தடுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. 7வது பாயிண்ட் என்னன்னா, அரசு மானியம் மற்றும் கடன் உதவி. நீங்கள் கால்நடை பராமரிப்பு துறையில் 25 to 50% ஆடுக்கு மானியம் தருவாங்க கவர்மெண்ட்லேருந்து. அவங்க அதிகமாக கடனுதவியும் செய்வாங்க. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் அடுத்தடுத்த ஆட்சி வரும்போது அது தள்ளுபடியாகவும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் நீங்கள் 100 ஆடு வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு 20 ஆடு வாங்குங்க. 20 ஆடுல தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் 100 ஆடு வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டத்தில் முடியும். 20 ஆடு வாங்கி ஒரு 6 மாதம் உங்கள் அனுபவத்தை அதில் காட்டிட்டு, அதுக்கப்புறம் 20, 40, 60ன்ட்டு 100 அப்படி கணக்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எடுத்தவொடனே 100 ஆடு வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அதிக ஆடு இறக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கம்பவுண்டர் தெரியாது, டாக்டர் தெரியாது, ஒரு அனுபவம் இருக்காது. அது அனுபவம் உள்ளவன்ட்ட நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குங்க. இல்லைன்னா நம்ம சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் போடுவோம். யூடியூப்ல எனக்கு சர்ச் பண்ணாலே அதிக பேர் அதிக ஐடியா சொல்லுவாங்க. இந்த 7 முக்கியமான பாயிண்ட் நான் சொன்னதில் அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஏற்கனவே லென்த்தாக இருக்கிறதுனால நான் 7 பாயிண்டை ஒண்டி தான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதுவே ஷேர் பண்ணி வைங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுதான் குறைந்த அளவு அதிக லாபம், உங்களுக்கு வேலை குறைவு. சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இதுதான் நீங்கள் ஒரு 10,000 ரூபா முதலீடு பண்ணாலே பல லட்சம் லாபம் சம்பாதிக்க குறைவான தொழில் இது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.